புது டிசைனோட புது கலரோட குளிர்சாதன பேருந்து இயக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி நாட்கள்லாம் தூரமான பிரயாணங்களுக்கு தான் குளிர்சாதன பேருந்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகம் ஒவ்வொரு கோட்டங்களும் இந்த டிஎன்எஸ்டிசி மூலமாக இந்த பேருந்துகள் வந்து குளிர்சாதன பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விரைவு போக்குவரத்து கழகம் வந்ததுக்கப்புறம் எல்லா ஏசி பஸ்களும், அதாவது தூரமான பிரயாணங்களுக்கு பயன்படுத்துகிற குளிர்சாதன பேருந்துகள் எல்லாமே எஸ்சிடிசி பேருந்துகளாக மாற்றப்பட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக அது வந்து எல்லாமே ஏசி பஸ்களாக நிறைய பஸ்கள் இயக்கப்பட்டு வந்தது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வெள்ளை நிற பேருந்து, அதுக்கப்புறம் அந்த பச்சை நிறத்தில் பேருந்துகள் அறிமுகமாச்சு. இது சாதாரணமாக தான் இருந்தது. தூரமான பிரயாணங்களுக்கு இது தேவையாகவும் இருந்ததுனால இது வந்து நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த எஸ்சிடிசி பேருந்துகள், எஸ்சிடிசி குளிர்சாதன பேருந்துகள் வந்து அதிகமாக பயன்படுத்தினது. இது போக சென்னை மாநகராட்சியில் சாதாரணமாகவே தாழ்த்தள சொகுசு ஏசி பேருந்துகள், நிறைய சொகுசான ஏசி பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வந்தது. சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் அது இன்றைக்கு வரைக்கும் அது வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு அந்த சாதாரண பேருந்துகள் அறிமுகமாகப்பட்டு இயக்கப்பட்டு வருது. இப்போ கூட இந்த நிற பேருந்துகள் கூட அறிமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது பெருநகரங்களில் இயக்கப்பட்டு வந்தாலும் கீழே உள்ள மாவட்டங்களில், மற்ற மாவட்டங்களுக்கு அறிமுகமானது இந்த ஏசி பஸ்ஸு தான், இந்த ஏசி பேருந்து தான், குளிர்சாதன பேருந்து தான் அதிகமாக எல்லாத்தையும் பரிச்சயமாக ஆரம்பிச்சது. இந்த பேருந்து தான் குளிர்சாதன பேருந்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இந்த நிற பேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும், இந்த கலர் ரொம்ப சூப்பராகவும் அறிமுகம் செய்யப்பட்டது. அதை போக இதே மாதிரி பேருந்துகளும் ஒரு சில இடங்களில், எல்லா இடங்களும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் இந்த குளிர்சாதன பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நீலம் கலந்த இந்த கலர், இந்த வண்ணம், சிகப்பும் சேர்ந்த இந்த வண்ண பேருந்துகள் தான் அதிகமாக குளிர்சாதன பேருந்துகளாக பயன்பட்டு வந்தது. இந்த டிசைனும் நல்லா இருந்தது, இந்த கலரும் மக்களுக்கு நல்லா இருந்தது. ஆனால் அதை கெடுத்துட்டாங்க, அது அப்புறம் பேசுவோம். இப்போது வந்து புதிதாக வந்து குளிர்சாதன பேருந்துகள் சாதாரணமாக மற்ற மாவட்டங்களுக்கும் இயக்கிற மாதிரி இந்த வண்ணத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இதோடைய டிசைன் பார்த்துட்டிங்கன்னா, கலர் பார்த்துட்டிங்கன்னா சாம்பல் நிறமும் ஒரு மஞ்சள் நிறமும் ஆரஞ்சு நிறமும் சேர்ந்து இந்த பேருந்தை வந்து இதோடைய வண்ணத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த வண்ணம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த புதிய பேருந்துகள் எல்லாமே முதல் கட்டமாக திருநெல்வேலி, விழுப்புரம், சில கோட்டங்களுக்கு மட்டுமே முதல் கட்டமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேருந்துகள் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி வந்த பேருந்துகளுடைய அளவுல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு வாசலோட கூட இந்த குளிர்சாதன பேருந்து இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. என்னதான் இப்போ உள்ள டிசைன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ள டிசைனை அடிச்சுக்கிறது காலையில். ஒவ்வொரு பேருந்தும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இந்த நேரத்தில் இருக்கும். என்னதான் வந்தாலும் மக்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நிறைய மக்களுடைய கருத்து என்ன தான் குளிர்சாதன பேருந்து எவ்வளோ தான் டிசைன் அழகாக வந்தாலும் இப்போ இருக்கிற நிறைய பேருந்துகளில் எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிடுறாங்க. அதோடைய நிறங்கள், ஒரிஜினல் கலர் எல்லாமே மாறிடுது. ஃபஸ்ட்டு இருந்த பேருந்துகள் ஒவ்வொரு பேருந்துக்கும் தனித்தனி கலர் அடிச்சிருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் புதுசாக வந்திருக்க இந்த பேருந்துலையும் ஸ்டிக்கர் அடிக்காமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நன்றி. அப்புறம் மறக்காமல் நம்ம வண்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நன்றி.